அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பதை தமிழ்ல இருந்து கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து வருகின்றோம்ப்பா. அதன்படி இன்றைக்கு ஒரு மாதிரி வினாத்தாள், முழுக்க முழுக்க பக்தி இலக்கியம் சார்ந்த வினாக்கள்ப்பா. குறிப்பாக சைவ சமயம் சார்ந்த வினாக்கள். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். உயிர்கள் எவ்வகை மலங்களின் சார்பால் பல பிறப்புகளை பெறுகின்றன? ஆணவம், கண்மம், மாயை. இறையருள் கிடைப்பதற்கு உயிர்கள் செய்யும் முயற்சிகளை எவ்வாறு குறிப்பிடுவர்? சமய நெறி அல்லது மார்க்கம் என்று குறிப்பிடுவர். மார்க்கம் என்னும் சொல்லின் பொருள் யாது? வழி அல்லது நெறி. சைவ சித்தாந்த நூல்களும் திருமுறைகளும் குறிப்பிடும் சமய நெறிகள் யாவை? அதாவது இந்த மார்க்கங்கள் யாவை? 4. சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சாத மார்க்கம். 4 வகை நெறிகளின் வழிபடும் முறைகளின் பொருள் யாது? சன்மார்க்கம் அப்படின்னா அறிவு நெறியில் வழிபடுதல். சகமார்க்கம் தோழமை நெறியில் வழிபடுதல். சற்புத்திர மார்க்கம் மகன்மை நெறியில் வழிபடுதல். சற்புத்திரன் அப்படின்னா மகன், எனவே மகன்மை நெறி. சாத மார்க்கம் அப்படின்னா தொண்டு நெறி. சாதம் அப்படின்னா தாசம் சொல்வோம். தாதியர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். தலைவன் தலைவியில் பார்த்தோம்னா தாதியர். தாதியர்னாக்கும் அந்த குழந்தைக்கு தொண்டு இருந்து செய்பவர்கள். அதே போல தாசன், பாரதி தாசன் பார்த்திருக்கோம். அப்படின்னா அடிமைங்கிற பொருள் கிடையாது, அவர்களுடைய அன்புக்கு ஆட்பட்டவர்கள் என்று பொருள். 4 நெறிமுறைகளை சாத்திரங்கள் எப்பெயரால் குறிப்பிடுகின்றன? சன்மார்க்கம் ஞானம், சகமார்க்கம் யோகம், சற்புத்திர மார்க்கம் கிரியை, சாத மார்க்கம் சரியை. சிவஞான சித்தியார் குறிப்பிடும் 4 வகை நெறி குறித்த பாடல் என்ன? சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம். 4 அவைதாம் ஞான யோகம், நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர். இப்ப நம்ம மேல பார்த்த அத்தனையும் அப்படியே கொண்டு வந்து விட்டார் சிவஞான சித்தியார் பாடல்ல. சரிங்களா? அடுத்ததாக 4 வகை நெறிகளின் சுருக்கமான செயல் யாது? சன்மார்க்கம் அப்படின்னா ஞானம், அதாவது மெய்ப்பொருளை உணருதல். சகமார்க்கம் யோகம் எனப்படும் இறைவனோடு மனத்தால் ஒன்றுபடுதல். சற்புத்திர மார்க்கம் கிரியை எனப்படும் மந்திரங்கள் மூலம் இறைவனை வழிபடுதல். சாத மார்க்கம் சரியை எனப்படும் அது தொண்டு செய்து இறைவனை அடைதல். தாத மார்க்கம் சரியைன்னு என்ன அர்த்தம்? சரீரம் அர்த்தம். எனவே உடலால் தொண்டு செய்து இறைவனை அடைதல். எவ்வகை நெறி சமய வழிபாட்டின் தொடக்கம் என்று கூறப்படுகிறது? சாத மார்க்கம் அல்லது தாச மார்க்கம் அல்லது சரியை. சரிங்களா? அடுத்து சாத மார்க்கத்தின் வழிபடு முறை யாது? தொண்டு செய்து இறைவனை வழிபடுதல். தொண்டுன்னா என்ன? கோவில், கோவிலில் உரையும் இறைவன், அதே மாதிரி வருகின்ற அந்த அடியவர்களுக்கு தொண்டு செய்தல். தன்னை அடியவனாக கருதி இறைவன் மற்றும் இறையொருள் பெற்ற அடியவருக்கு தொண்டு செய்தல். சரியை அப்படின்னா சரீரம் அர்த்தம். உடலால் தொண்டு செய்து இறைவனை வழிபடுதல். சரி, தொண்டுகள் வேற என்னன்னா? கோவிலை சுத்தம் செய்தல், இறைவனுக்கு அணிவிக்க பூக்கள் கொய்து மாலை கட்டுதல், கோவிலில் விளக்கேற்றுதல், இறைவனை வாயார போற்றி புகழ்தல். சற்புத்திர மார்க்கத்தின் வழிபடு முறை யாது? இது கிரியை என்று அழைக்கப்பெறும் மந்திரங்கள் மூலம் இறைவனை வழிபடுதல். இறைவனின் உருவமாகிய சிவலிங்கத்திற்கு மந்திரம், கிரியை, பாவனை ஆகியவற்றால் வழிபடுதல். அதாவது மாலை சாட்டுதல், தீபாராதனை காட்டுதல், அபிஷேகம் செய்தல் ஆகியவற்றின் பொழுது மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே செய்தல். சகமார்க்கத்தின் வழிபடு முறை யாது? இது யோகம் என்று அழைக்கப்படுவது. அதாவது ஒன்றுதல். உயிரானது இறைவனோடு மனத்தால் ஒன்றுதல். மனம், புத்தி, கண், கை, கால் ஆகியவற்றை புறத்தே ஒன்றை செய்து அப்படியே அந்த புலன்களை அடக்கணும். அடக்கி அகத்துக்குள்ள கொண்டு வந்து இறைவனோடு ஒன்றுவதுதான் சக மார்க்கம். அகத்திலே கொண்டு வந்து இறைவனோடு ஒன்றுவதற்கு உதவும் முறைகள் எத்தனை? 8. அந்த 8 முறை விளக்கங்கள் என்ன? பெயர்கள் யமம், நியமம், ஆசனம்,
பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சரி, இப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இயமம் அப்படின்னா நூல்களில் கூறிய தீய ஒழுக்கங்களை அறவே விளக்குதல். நியமம் அப்படின்னா நூல்கள் கூறுவனவற்றை கடைபிடித்தல். ஆசனம் அப்படின்னா உடற்பயிற்சிகளின் மூலம் ஆசனங்களை கைக்கொள்ளுதல். பிராணாயாமம் இயற்கையாக இயங்குகின்ற மூச்சு காற்றினை வசப்படுத்துதல். பிரத்யாகாரம் தான் நினைத்த பொருளின் வடிவாக மாற்றிக்கொள்ளுதல். தாரணை மனத்தை அடக்கி ஒரு வழியில் நிறுத்துதல். தியானம் இறைவனை தன்னுடைய தியான வடிவினால் ஒளி வடிவினனாக எண்ணுதல். ஜோதிமயம் சொல்வோம் அல்லவா, அது. சமாதி தன்னை மறந்து இறைவனோடு ஒன்றுதல். தன்மார்க்கத்தின் வழிபடு முறை யாது? தன்மார்க்கம் தான் ஞானம் பார்த்தோம். அப்ப அறிவானது மெய்ப்பொருளை உணருதல். இதனை ஞானபாதம் என்று குறிப்பிடுவர். மேலே குறிப்பிட்ட 3 நெறிகளும் ஞானத்தை அடைய உதவும். இருந்தாலும் இறைவனை முழுமையாக அறிய உதவுவது இந்த சன்மார்க்கம் தான். சமய நூல்கள் கற்றல் சைவ சமயத்தின் வழி மட்டுமே நிற்கும். பதி, பசு, பாசம் ஆகியவற்றின் இலக்கணங்களை அறிந்து உண்மையான பொருளை அறிதல் ஆகியவற்றால் ஞானம் கைவரப் பெறுவர். இது சிவஞானம் எனப்படும். சரிங்களா? 4 நெறிமுறைகளின் பயன் யாது? இப்ப 4 வகை மார்க்கம் பார்த்தோம். இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏன்னா மனிதர் ஒவ்வொருவரும் இது செஞ்சா எனக்கு என்ன லாபம், இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கணக்கு. அந்த மாதிரி இதனால கிடைக்கின்ற பயன் என்ன? சாத மார்க்கத்தால் இறைவனின் உலகத்திற்கு செல்லும் பேரு கிடைக்கும். அடுத்து தர்ப்புத்திர மார்க்கம் இறைவனுக்கு அருகில் இருக்கும் பேரு கிடைக்கும். சகமார்க்கம் இறைவனின் உருவ அடையாளங்களை பெறலாம். சன்மார்க்கம் இறைவனின் திருவருளை பெறலாம். சரிங்களா? சரி, இப்ப மேல சொன்ன அந்த 4 நெறிமுறையும் மூலம் இறைவு பதம் அடைந்த நாயன்மார்கள் யார்? சாத மார்க்கம் திருநாவுக்கரசர், தர்ப்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர், சகமார்க்கம் சுந்தரமூர்த்தி, அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார், சன்மார்க்கம் மாணிக்க வாசகர். சரிங்களா? 4 வகை வேத நெறிகளை வேதங்கள் எவ்வளவு பெயரால் சுட்டுகின்றன? சாத மார்க்கம் சாலோகம், நல்லா நினைச்சு பாருங்க. இப்பதான் நம்ம மேல பார்த்தோம், பயன் சொல்லி பார்த்தோம். அப்ப இறைவனுடைய உலகத்தை அடைதல், அதான் சாலோகம். அடுத்து சர்ப்புத்திர மார்க்கம்னா என்ன அர்த்தம்? சாமீபம். சாமீபம்னா சமீபத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நெருக்கம், அப்ப இறைவனுக்கு அருகில் கிடைக்கின்ற அந்த பாக்கியம். சகமார்க்கம் அப்படின்னா சாரூபம், அப்ப ரூபம்னா என்ன அர்த்தம்? உருவம்னு அர்த்தம். எனவே இறைவனுடைய உருவ அடையாளங்களை பெறுதல். அடுத்து சன்மார்க்கம், இதுதான் மிக உயர்ந்தது, அதான் உச்சியம், இறைவனின் திருவருளை பெறுதல். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். வடமொழியில் சாயுச்சியம் மற்றும் பிற 3 எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாயுச்சியம் பரமுத்தி என்றும் மற்ற 3 அபரமுத்தி என்றும் அழைக்கப்பெறுகின்றன. சர்பத்திர மார்க்கத்திற்கான சான்று பாடல். பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜெய ஜெய போற்றி போற்றி என்று அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடிக்கிட்டே போறாரு. அதுதான் இதனுடைய சர்பத்திர மார்க்கத்துக்கான நெறி. சக மார்க்கத்தை திருநாவுக்கரசர் எவ்வாறு காட்டுகின்றார்? உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு. நல்லா பாருங்க, சகமார்க்கம் அப்படின்னா என்ன சொன்னோம்? நம்ம சாரூபம் சொன்னோம். அப்ப இறைவனுடைய உருவத்தை மனசுக்குள்ள எழுதணும். அதான் உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி. உரு எழுதினா என்ன அர்த்தம்? இறைவனுடைய உருவத்தை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறது. சரிங்களா? சன்மார்க்கத்தை சிவஞான சித்தியார் எவ்வாறு தெரிவிக்கிறது? ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், மொத்தம் 5. சரிங்களா? நல்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாயினம் இலா பொருள் அதனை சிந்தித்தல் ஆகிய 5 இறைவன் அடியில் அடைவிக்கும் என்று கூறுவர். அதை எழுஞான பூசை முழு பாடல். ஆக சன்மார்க்கத்தை 5 வழிகள்ல, அது என்னென்ன? ஞான நூல்தனை ஓதுதல், அடுத்து ஓதுவித்தல், பிறரை அதனை ஓதுமாறு தெரிவித்தல், 3வது நல்பொருளை கேட்பித்தல். இதெல்லாம் நல்ல பொருளை சொல்லுது, இறைநெறி பத்தி, இதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி அவனை கூறுதல். தான் கேட்டல், அவர்களை மட்டுமல்ல
தாமும் கேட்டல். நன்றாயினும் இலா பொருள் அதனை சிந்தித்தல். உலகில் நல்ல பொருளை மட்டுமே நிந்தித்து, அதாவது இறைவனை மட்டுமே சிந்தித்து இருத்தல் ஆகிய ஐந்தும் இறைவனுடைய அடைவிக்கும் எழ்ஞான பூஜை என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. சன்மார்க்கத்தின் மூலம் ஞானம் பெறுதலை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றன? எழுஞான பூஜை என்று குறிப்பிடுகின்றன. நல்லா பார்த்துக்கோங்க. இது எந்த மார்க்கத்துக்கு உரியது அப்படிங்கிறது. சரிங்களா? சிவாகமங்களின் எண்ணிக்கை எத்தனை? 28. 4 வகை வேதங்கள்: ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். அடுத்து, ஞான ஆசிரியரிடத்தில் லிங்க வடிவத்தை பெற்று வழிபாடு செய்வதன் பெயர் என்ன? ஆன்மார்த்தம். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் சைவ சமய நெறிகள், சைவ சித்தாந்த நெறிகள், வடமொழி ஆகிய அனைத்துமே பார்த்தோமானால், இந்த நெறிகள், சமய நெறிகள் அப்படிங்கிறதுக்கான அதற்கான சொல் என்ன, அதன் ஒவ்வொன்றுக்கான வகைகள் என்னென்ன, அவை எவ்வாறு வழிபடுதல், அதற்கான சான்று பாடல்கள் என்னென்ன, எது எந்தெந்த வகைகளுக்குள் சேரும் என்பது பற்றியெல்லாம் இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. அதாவது பக்தி இலக்கியம் சார்ந்த வினாக்கள், இதனுடன் தொடர்புடைய பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றின் இணைப்பை இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். இதெல்லாம் சைவம் மட்டும் கிடையாது. இதே மாதிரி இஸ்லாமியம், கிறிஸ்தவம், அடுத்து சமணம், பௌத்தம் அவர்களுடையதும் இந்த மாதிரியான இறைநெறி வினாக்கள் இருக்கின்றன. அவற்றை இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். சரிங்களப்ப, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.